முதல்ல வேலைக்கு போ. அதேதுமா, ரொம்ப நாள் கழிச்சு நீ ஊருக்கு வந்திருக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட இருந்துரு. வேலைக்கு போறியா இல்லையா? அது இல்லம்மா, சமையல் பண்ணணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பார்க்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். வரட்டுமா? போகணுமா? கண்டிப்பா போகணும். சரி. போ. ஒண்ணு மறந்துட்டியே, உன் கூட படிச்ச பசங்க எல்லாம் போகும்போது என்னமோ பண்ணுவாங்கன்னு எனக்கு கத்து கொடுத்திய. அது எப்படியா? எனக்கு கத்துக்கூடியா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்துல குளிச்சுட்டு ஈர துண்டோட என்ன 3 சுத்து சுத்திட்டு மண்டி போட்டு என் கால்ல விழணும். யோ போயா, நான் லட்சுமி கிட்டே கத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் அறிவு வேணுங்க. நீயே கத்துக்கிட்ட, அப்புறம் அறிவு வேணும்னு வேற சொல்ற. ஐகோ லட்சுமி. ஐயா வணக்கங்க. வணக்கம். பெரியசாமி, உனக்கு கூட சொந்த நிலம் இருந்தா உன் வீட்டுக்கு அரிசி போடுவாங்கல்ல. என் தங்கச்சி தான்டா எனக்கு சொத்து. அவ படிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா பாரு பட்டம், அதுதான்டா எனக்கு கிடைச்ச பெரிய வருமானமே. அதை விட அரிசி நெல்லெல்லாம் என்னடா பெருசு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்தி வீட்டுக்கு வீடு கொண்டு போய் போடுங்க, ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. என் பொண்ணு கல்யாணம்னு 10,000 ரூபாய் கேட்டா முடியாதுன்னு சொல்றிய. இந்த பணத்துக்காகத்தான் ஒரு வாரம் சும்மா இருந்தேன். ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. உங்க பொய் கணக்கையெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். என்னடா இது? நமக்காக எப்பவும் நாய் மாதிரி உழைக்கிறவரு, இவருக்கு நாம உதவி பண்ணாம யார் உதவி பண்ணுவாங்க? முதலாளி, கணக்கு விஷயம் காதுக்கு எட்டல. ஐயா, ஏண்டா நீங்க பண்ற தவறுக்கு அண்ணன் என்ன இல்ல குற்றவாளின்னு நினைப்பாரு. நிஜமா? தொழிலாளி நல்லா இருந்தா தான் முதலாளி நல்லா இருக்க முடியும். அவனுக்கு தேவையான நேரத்துல நாம கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பினா தானே அவன் சந்தோஷமா போவான். ஐயா, நீங்க தெய்வங்க. இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் என்ன போல உள்ள சின்னவன்ட்ட சொல்லாதுங்க. நான் பணம் தரேன், நீங்க சந்தோஷமா உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க. நீங்க இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த நோட்டை கொடுத்துருங்க. கஜா, என்ன இது? இவன் பணத்தை கையில வாங்க கூடாது முதலாளி, பொறுக்கிக்கிட்டோம். கணக்கு பணம் பணம்னு வீணா பணமாயிட்டான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.